வழிகாட்டி ஜான் எஃப் கென்னடி ஜூனியர் ஒரு திருமணத்திற்காக ஒரு நகரத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மனைவியின் சகோதரியும் ஒரு சிறிய ரக விமானத்தில் செல்ல தீர்மானித்தனர். ஜான் எஃப் கென்னடி விமான ஓட்டியாக லைசன்ஸ் பெற்றிருந்தாலும் திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி விமானத்தை ஓட்டுவதற்கு பழகவில்லை. பகல் நேரத்தில் பயணிப்போம் என்ற ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. அல்லது ஒரு விமான ஓட்டுநரை அமர்த்தி வைத்துக் கொள்ளலாம் என்ற நினைவும் அவருடைய நினைவாய் மாறவில்லை. முடிவிலே விமானத்தை அவரே இயக்கினார். அந்தோ பரிதாபம், மூவரும் இவ்வுலகை விட்டு கடந்து போகக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இன்றைக்கு வழிகாட்டியாகிய ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிற நாம், பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கு வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் பல சட்ட திட்டங்களையும் கடைபிடித்து நாம் செல்ல வேண்டிய பாதைகளை பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவருடைய வழிகளிலே நடக்க வேண்டிய நாம் அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமோ? அருமையான வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:8 எழுதப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை அருமையான வார்த்தை! ஆனால் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாய் கவனமாக வாழும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கிறவர்தான், அவர் போதிக்கிறவர்தான். போதிக்கிற போதகர் சொல்லுகிற அந்த போதனைகளை, அந்த காரியங்களை உள்வாங்குகிற இருதயம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அல்லது அவர் சொல்லுகிறதை சாதாரணமாய் எடுத்துக்கொண்டு அல்லல் தட்டினவர்களாய், நிதானத்தை இழந்தவர்களாய், பொறுமையை கடைபிடிக்காதவர்களாய், அவசரப்படுகிறவர்களாய் வாகனத்தை இயக்கி செல்லும் பொழுது நீங்களும் நானும் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோமே. வழிகாட்டியாகி அவருடைய பின் செல்லுகிற நீங்களும் நானும் அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளும் பொழுது அது நமக்கு பேராசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று சொல்லி கடைசியாய் சொல்லி பிரயோஜனம் இல்லை அல்லவா? பல நேரங்களிலே வாகனங்களை கற்றுக் கொடுக்கிற அந்த அருமையான போதகர்கள் பல நேரங்களிலே கடிந்து கொள்ளுவது உண்டு. ஆனால் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவே என்பதை உணர்ந்தவர்களா இயேசுவின் கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஒப்புக் கொடுப்போம்.